திருச்சியில் கட்டப்பட்டுள்ள விமான நிலைய புதிய முனையம் இன்று காலை முதல் பயன்பாட்டிற்கு வந்தது. 75,000 சதுர மீட்டரில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தில் ஆண்டுக்கு 44.50 லட்சம் பயணிகளை கையாள முடியும். ஒரு மணி நேரத்திற்கு 3,480 பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக புதிய விமான நிலையம் அமைத்துள்ளது. மேலும் பயணிகளுக்கும் பயணிகளுடன் வருபவர்களுக்கும் தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் புதிய முனையம் பயன்பாட்டிற்கு வந்ததைத் தொடர்ந்து விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணி, மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை கமிஷனர் ஹரிசிங் நயாள் காலையில் சிங்கப்பூரிலிருந்து முதலில் வந்த விமானத்தின் பயணிகளுக்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்றனர். புதிய முனையத்திற்கு வந்த முதல் விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிய முனையம் சாலையிலிருந்து நீண்ட தூரம் உள்ளதால் புதிய முனையத்திற்கு உள்ளே பேருந்து இயக்க வேண்டும் என போக்குவரத்து துறையிலும் கோரிக்கை வைத்துள்ளதாக விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் முழுவதும் அதிமுக சார்பில் சசிகலா மீண்டும் ஆட்சியமைக்க வேண்டும் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. அந்த போஸ்டரில் பொறுத்தது போதும் தாயே, ஆணையிடுங்கள், பிளவுபட்டு பிரிந்து கிடக்கும் அதிமுக 1.5 கோடி தொண்டர்களை மீண்டும் ஒன்றிணைக்க தலைமை அலுவலகத்திற்கு வாருங்கள், உங்களை நாடி நாங்கள் வருகிறோம் என்ற வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அதிமுக சார்பில் வேலூரில் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குடியாத்தத்தில் 13 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 20 வயது வாலிபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொண்டசமுத்திரம் ஊராட்சி பாண்டியன் நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதியின் 13 வயது மகள் குடியாத்தத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த சிறுமியை குடியாத்தம் ஆசிரியர் காலனி ராமலிங்க நகர் முதல் தெருவை சேர்ந்த கரிகாலன் என்பவருடைய மகன் 20 வயதுடைய வினோத் சிறுமியை காதலிப்பதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அல்லிராணி விசாரணை நடத்தினார். விசாரணையில் அந்த மாணவியிடம் வாலிபர் வினோத் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வினோத் மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்தனர். நெம்மேலி அருகே சொத்து தகராறு காரணமாக இளைஞர் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக 17 வயது சிறுவன் மற்றும் அவரது நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி அடுத்த துஞ்சம் கிராமத்தைச் சேர்ந்தவர் யுவராஜ். இவர் டைல் சூட்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டுள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு வீட்டின் வெளிப்புறத்தில் தூங்கிக் கொண்டிருந்த யுவராஜை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி புகழேந்தி நேரில் பார்வையிட்ட பின்னர் 6 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் பூர்வீக சொத்து பங்கு பிரிப்பதில் உறவினர்களுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக யுவராஜ் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக 17 வயது சிறுவன் மற்றும் அவரது நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர காவல் நிலையத்திற்கு எதிரில் தனியார் லாரி போக்குவரத்து அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரிந்து வரும் ஜோதிமணி தனது அலுவலகத்திற்கு முன்பு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அலுவலகத்திற்குள் சென்றார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜோதிமணியின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளார். அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த ஜோதிமணி இருசக்கர வாகனத்தை காணாததால் அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து பழனி நகர காவல் நிலையத்தில் ஜோதிமணி புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.